Hi everyone, Magnet Mind welcomes you all. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜிம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டயட் ஃபாலோ பண்றாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் ஜிம் ஜாயின் பண்ணும் போதும் சரி, இல்ல டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண முடியுது. அதுக்கு மேல என்னால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி நடந்துருச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட டவுட் நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். அது ஒரு வீடியோவா கொடுக்கும்போது நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ற மத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ எந்த ஒரு வேலையை நீங்க புதுசா செய்ய ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்க கான்சியஸ்க்கு அது பிடிக்காது. பிகாஸ் கான்சியஸ் எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கதா விரும்பும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சைல்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கு. 6th ஸ்டாண்டர்டுக்கு வேற ஸ்கூல்ல போடுறோம் அப்படின்னும் போது அந்த புது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் மற்ற அட்மாஸ்பியர் எல்லாமே செட் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை பழைய ஸ்கூல்லயே இருந்துக்கலாம், என்னை ஏன் புது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல தான் இருக்கும். இல்ல இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும் போதோ இல்ல டிரான்ஸ்பர்ல வேற லொகேஷன் மூவ் ஆகும் போதோ அந்த புது இடம் பழகுற வரைக்குமே நம்ம பழைய இடத்துலயே இருந்திருக்கலாம், எதுக்காக புது இடத்துக்கு மூவ் ஆனோம், தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். பிகாஸ் அந்த புது இடம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணு. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருப்பீங்க. ஸோ உங்க கான்சியஸ் திரும்பியும் அதே இடத்துக்கு போக தான் விருப்பப்படும். ஸோ உங்க லைஃப்குள்ள புதுசா ஒரு கோல் கொண்டு வர்றீங்க, லைக் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல ஒரு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 டேஸ்க்கு உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி லெவல் ஒரு 3 days 4 days அப்படின்னு போக போக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு புது வேலைக்கு உங்க கான்சியஸ் பழகி இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டக்கல்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். பட் அதையும் தாண்டி நீங்க உங்க கோலுக்காக ஒர்க் பண்ணும்போது உங்க கான்சியஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த விஷயம் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட், அது எதுக்காக பண்றோங்கிறது உங்க கான்சியஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்க கோல்ல பாதியை நீங்க ரீச் பண்ணிட்ட மாதிரி தான் அர்த்தம். லைக் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ற மாதிரி வருது. அந்த ஊர்ல இப்போ நீங்க ஃபாலோ பண்ற டயட்டை ஃபாலோ பண்ண முடியாம போனாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டயட்டை அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. 100% இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும்போதும் உங்களோட கோல் என்னங்கறத நோக்கி நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க கான்சியஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் நமக்கு தேவை, இதைதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறது உங்க கான்சியஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே உங்க கோல்ல பாதியை நீங்க ரீச் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு கோல் வச்சு ஒர்க் பண்றீங்கன்னா அதோட ஆரம்ப கட்டத்துல வர சின்ன சின்ன தடைகளுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. கீப் மூவிங் ஆன். இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். லைஃப் இஸ் வெரி சிம்பிள் வித் law of attraction. Thanks for your time.